வணக்கம். இது உங்கள் சேனல். இந்த சேனலை பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி மேசராசி. மேசராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் 3இல் வக்ரகதியாகி இருக்கிறார். அவர் 8ஆம் இடத்தின் அதிபதியும் கூட. 8ஆம் இடத்தின் அதிபதி பலம் இழப்பது உங்களுக்கு பல வகையிலும் நன்மைகளையே தரவிருக்கிறார். 3ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் சிறப்பு. 2ஆம் இடத்தில் குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகிறார். அதே நேரத்தில் உச்சம் பெற்ற சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தை தரவிருக்கிறார்கள். சுக்கிரன் ராகுவுடன் அமர்ந்திருப்பதால் சுக்கிரனுடைய பலன்களையும் சேர்த்து வழங்கவிருக்கிறார். லாபஸ்தானத்தில் சனி உங்களுக்கு நன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறார். 6ஆம் இடத்துக்கு எதுவும் நற்பலன்களே தரவிருக்கிறார். புதனும் சூரியனும் லாபஸ்தானத்தில் வந்தமரவிருக்கிறார்கள். இதனால் உங்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதியில் பிரமாதமான நற்பலன்களையே சந்திக்கவிருக்கிறீர்கள். இந்த கிரக அமைப்பினால் இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன நற்பலன்கள் என்பதை பார்க்கலாம். இது மிக மிக சிறப்பான நல்ல மாதமாக அமையவிருக்கிறது. இது போன்ற ஒரு மாதத்தை சமீபத்தில் நீங்கள் பார்த்திருக்க முடியாது, பார்க்க போவதுமில்லை. பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த மாதத்தில் உங்கள் நிதிநிலையை பொறுத்தவரை மிகவும் நன்றாக இருக்கும். பண வரவு பல வகையிலும் வந்து சேரும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அரசாங்கத்தின் மூலமாக பணப்பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரம் மூலமாகவும் வருவாய் உயரும். வேலை செய்பவர்களுக்கு பணப்பயன்களை பெறவிருக்கிறீர்கள். செலவுகள் கட்டுக்குள்ளேயே இருக்கும். அப்படியே செலவுகள் ஏற்பட்டாலும் அவை திருமணம், வீட்டில் சுபகாரியங்கள், ஆடை ஆபரணம் வாங்குதல் போன்ற சுப பயனுள்ள செலவுகளாக அமையும். புண்ணிய காரியங்களில் ஈடுபடுவீர்கள். புதன் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியும் ஆவார். அவர் 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் அமர்வதால் உங்களுக்கு சகோதர நன்மை ஏற்படும். செய்கின்ற காரியங்கள் லாபகரமாகவே முடிவடையும். எதை விரும்பினாலும் அதை வாங்கி மகிழ்வீர்கள். வளர்ந்த குழந்தைகளும் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவிகரமாக செயல்படுவார்கள். 2ஆம் இடமான குடும்ப வாக்குஸ்தான அதிபதி சுக்கிரன் உச்சம் பெற்று 12ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். இதனால் உங்கள் குடும்பத்தில் உண்மையான அமைதியும் நிம்மதியும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும். உங்கள் வாக்கு உண்மை சொற்பொழிவுத்திறன் அதிகரிக்கும். கொடுத்த வாக்கை என்ன சிக்கல் வந்தாலும் நிறைவேற்றி கொடுத்து நல்ல பெயர் எடுப்பீர்கள். விவசாயிகளுக்கு கால்நடை செல்வங்கள் பெருகும். வேடிக்கை விளையாட்டுகளில் ஈடுபட்டு மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வீர்கள். உறவினர் நண்பர்களுடன் உங்கள் உறவை வலுப்படுத்திக் கொள்வீர்கள். 7ஆம் இடத்து சுக்கிரன் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறார். இதனால் உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியுடன் காணப்படும். உங்கள் துணை உங்களுக்கு பல வகையிலும் உறுதுணையாக நடந்து கொள்வார். சேவை தொழில்கள் மூலமாக நல்ல லாபங்களை பெறுவீர்கள். கூட்டு தொழில்கள் லாபத்தில் முடியும். பிறருக்கு நன்மை செய்வீர்கள். உங்கள் அந்தஸ்து மரியாதை அதிகரிக்கும். 5ஆம் வீட்டின் அதிபதி சூரியன் 11ஆம் தேதி லாபஸ்தானத்தில் வந்து அமரவிருக்கிறார். இதனால் உங்கள் குழந்தைகள் மூலமாக நற்பலன்களை சந்திக்கவிருக்கிறீர்கள். குழந்தைகள் மூலமாக தனலாபமும் மகிழ்ச்சியும் உண்டாகும். காதல் உறவில் இருப்பவர்கள் திருமண முயற்சியில் இறங்குவார்கள். சிலர் தங்களின் பெற்றோரின் சம்மதத்தை பெற்று திருமண ஏற்பாடுகளை செய்து கொள்வார்கள். சந்ததிகளை கிடைக்கப் பெறுவார்கள். நல்லது கெட்டது அறிந்து செயல்படும் திறன் மேலோங்கும். அதிர்ஷ்டத்தின் மூலமாக சிலருக்கு சொத்துக்கள் சேர்க்கை உண்டாகும். பணம் சம்பாதிக்கும் வழிகளை அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். 6ஆம் வீட்டுக்கு ஏதுவால் உங்கள் எதிரிகள் தோற்று ஒதுங்குவார்கள். வாக்கு வன்மை அதிகரிக்கும். அதிக சுகமும் கீர்த்தியும் ஏற்படும். கடன் அழியும். வயிற்றில் வலி வந்து நீங்கும். 6ஆம் அதிபதியான புதன் 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்வதால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் பெருகும். மருத்துவத்திற்காக நீங்கள் செய்து கொண்டிருந்த தொகை குறையும். தடை தாமதங்கள் அகன்று காரிய வெற்றி உண்டாகும். பிறருடன் சண்டை சச்சரவுகளில் உங்கள் கையே ஓங்கி இருக்கும். புதிய வேலை தேடுபவர்களின் முயற்சிக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் அவளும். தந்தை வழி உறவின் மூலமாக நற்பலன்களை பெறுவீர்கள். மனக்கவலைகளை மறந்து நிம்மதி பெறுவீர்கள். 10ஆம் இடத்து ஜீவனாதிபதி சனி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் உங்கள் புகழ் மரியாதை உயரும். அரசாங்கத்தால் கௌரவப்படுத்தப்படுவீர்கள். உங்கள் தொழில் வர்த்தகம் வளர்ச்சி பெறும். புதிய தொழில் துவங்க நினைப்பவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். தொழில்
விரிவாக்கத்திற்கு உகந்த மாதமாக இந்த மாதம் அமையும். அரசு வேலை தேடுபவர்களின் முயற்சிகள் வெற்றி பெறும். பதவிகள் கிடைக்கும். விவசாயம் செய்பவர்கள் லாபகரமான கட்டுப்படியான விலையை பெறுவார்கள். பூமி மனை வாங்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முழு திருப்தியை பெறுவீர்கள். நீண்ட நாள் நோயில் அவதிப்படுபவர்களின் நோய்கள் கட்டுக்குள் இருக்கும். படிப்படியாக குணமாவீர்கள். பிறருக்கு உதவி செய்யும் மனமும் வல்லமையும் உண்டாகும். கலைஞர்கள் மிகச்சிறப்பான இடத்தை பெறுவார்கள். வருமானம் அதிகரிக்கும். உங்கள் படைப்புகள் சமுதாயத்தில் நல்ல வரவேற்பைப்படும். வெகுஜன ஆதரவும் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் தங்கள் முயற்சிகளால் நல்ல இடத்தை பெறுவார்கள். அதே நேரத்தில் எதிரிகளால் தொல்லைகளை சந்திப்பீர்கள். உங்கள் கணக்கு வழக்குகளை சரியான முறையில் கையாள்வது தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து விடுபட உதவும். கல்வி கற்கும் மாணவர்கள் சிறப்படையும் வகையில் அரசின் உதவிகளை பெறுவீர்கள். கல்வி மட்டுமல்லாது கலை, விளையாட்டு போன்ற துறைகளிலும் பிரகாசிக்கும் வாய்ப்புகள் மேலோங்கும். ஆசிரியர் வழிகாட்டிகள் உங்களுக்கு உதவுவார்கள். போட்டித் தேர்வுக்கு முயற்சிப்பவர்கள் பிறர் உதவியை நாடுவார்கள். பொதுவாகவே இந்த மாதம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நற்பலன்களே வாரி வழங்கும் நல்ல மாதமாகவே அமையும். இந்த மாதத்தை சிறப்பாக கையாண்டு உங்கள் முன்னேற்ற பாதையில் முன்னேறி செல்லுங்கள். பெரிய காரியங்களில் ஈடுபட நினைப்பவர்கள் தங்கள் ஜாதகம் மற்றும் தசாபுத்தியை பார்த்து தெரிந்து கொண்டு அதன் பிறகு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இந்த மாதம் நீங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் மாதமாக அமையும். கவலைகளை மறந்து நன்மைகளை பெறுவீர்கள். இந்த மாதம் அருகில் உள்ள முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அவர் அருளாசியை பெற்று உங்கள் நற்பலன்கள் மென்மேலும் அதிகரித்து துரிதப்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.